பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், உயர்ந்திருப்பாராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக என்னுடைய இருதயத்தை சிந்தையை திருப்பிக் கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட போதுமானவராக இருக்கிறார். சிலுவை என் ஆத்மாவுக்கு என்ன செய்கிறது? உத்தரவாதம் எடுக்கிறது. கர்த்தருடைய இரத்தம் என் ஆத்மாவுக்கு உத்தரவாதமாக என்ன செய்கிறது? நிற்கிறது. ஆத்மாவை அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்க, சரீரத்தை அழிக்க வல்லவருக்கு என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க. ஆத்மாவையும் ஆவியையும் நரகத்திலே அழிக்க வல்லவர் ஒருவருக்கு என்ன செய்யுங்க? பயப்படுங்க. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் ஆத்மாவுக்கு கேரண்டி. அவர் ஒருத்தர் தான் என் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் எடுக்கிறவர். அவரால் மட்டும்தான் என் ஆத்மாவை என்ன செய்ய முடியும்? அழிக்க முடியும். வேற ஒருவராலும் என் ஆத்மாவை தொடக்கூட என்ன செய்ய முடியாது? ஆமாம், முடியவே முடியாது. ஏன்னா அது கர்த்தர் கொடுத்த தீபம். ஆமென். அந்த ஆத்மா யார் கொடுத்தது? மனுஷன் கர்த்தருடைய நாசியிலிருந்து வருகிற சுவாசத்தை பெற்றுக்கொண்ட போது அவன் ஜீவ ஆத்மாவானான். ஆமென். ஜீவ ஆத்மா தேவனுடைய நாசியிலிருந்து நமக்கு பெறப்பட்ட ஜீவனாக இருக்கிறது. ஆமென். மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றையும் உடைய முழு மனிதனாக இருக்கிறான். அல்லேலூயா. ஆவி கர்த்தர் தந்த தீபம், ஆத்மா அதான் உங்கள் சுவாசம், ஜீவ சுவாசம். அப்புறம் இந்த வெளிப்பிரகாரமாக இருக்கிற இந்த சரீரம். இந்த சரீரத்தை கூட அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா ஸ்பெஷலாக படைச்சிருக்கார். ஒவ்வொரு சரீரத்தை போல் ஒரு சரீரம் என்ன செய்யாது? இருக்காது. ஒரு உடலை போல் ஒரு உடல் என்ன செய்யாது? ஒரு ரேகையை போல் ஒரு ரேகை என்ன செய்யாது? ஆமாம், நம்ம தேசத்தில் 100 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா 100 கோடி பேருக்கும் 100 கோடி ரேகை இருக்குது. ஆமென். 100 கோடி பேருக்கும் 100 கோடி கண்விழிகளுடைய வித்தியாசம் இருக்குது. ஆமென். 120 130 தாண்டி போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு ஒரு ஆவரேஜாக 100 எடுத்துக்கிறோம். ஆமென். கவனிங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் ஸ்பெஷலாக என்ன செய்கிறார்? உருவாக்குகிறார். இந்த சரீரத்துக்கே இவ்வளவு ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறார். ஆனால் என் ஆத்மாவுக்கும் என் ஆவிக்கும் அவர் உத்தரவாதமாக இருக்கிறார்னா அது எவ்வளவு வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும் என்று சொல்ல விரும்புவார். என்னுடைய ஆத்மா அவருக்கு பிரியமானதாக இருக்கணும். ஆமென். என் ஆத்மா அவர் ஆத்மாவை குளிர பண்ணுகிறதா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் அடுத்து நம்ம சில வார்த்தைகளை சில வசனத்தின் மூலமாக தியானிக்க போகிறோம். மார்க் 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாய் இருக்கிறது, மிக முக்கியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. சிலுவையிலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ஆத்மாவை சிலுவையிலே ஊற்றி நம்முடைய மீட்புக்காக அவர் எல்லாவற்றையும் இழந்ததினால ஆண்டவரிடத்தில் நாம் அவருடைய ஜீவனுக்கு ஈடாக என்ன செய்திருக்கிறோம்? ஜீவனை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ அவர் ஜீவன் என் ஜீவனுக்கு ஈடாக என்ன செஞ்சிருக்குது? மரித்திருக்கிறது. நான் மரிக்க வேண்டிய இடத்துல அவருடைய ஆத்மா அங்கே ஜீவன் அங்கே பறிகொடுக்கப்பட்டது, பலியாக்கப்பட்டது, பரிகாரமாக்கப்பட்டது. சிலுவையிலே அனைத்தும் எனக்காய் செய்யப்பட்டது. காரணம் என்னன்னா என் ஆத்மா அவர் மீது என்ன செய்யணும்? பற்றுதலாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அதனால தான் ஆண்டவர் எழுதுறாரு, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பெண்ணிடத்தில் அன்பு கூறுவதுமாகிய சர்வாங்க தகனம். ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் சர்வாங்க தகன பலிக்கு ஒப்பா என்ன செய்கிறது? சர்வாங்க தகன பலினா என்னது? ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் கேட்குறோம். திடீர்னு கேட்டீங்கன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்றீங்களா? சர்வ அங்க தகன பலி. ஆமென். சர்வம்னா முழுதுன்னு அர்த்தம். அங்கன்னா சந்து சந்தா துண்டிக்கிறதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒரு தகன பலி அப்படின்னா சர்வ அங்க தகன பலினா மொத்த சரீரத்தையும் துண்டு துண்டாக என்ன செய்கிறது? தகனமாக ஒரு ஆடை பலி செலுத்துகிறாங்க அப்படின்னா அதை என்ன செய்வாங்க? அவருடைய முறைமையின்படி அதை சந்து சந்தா என்ன செய்யணும்? துண்டிக்கப்பட வேண்டும். அது அதுக்கப்புறம் பலிபீடத்தில் ஏற்றப்பட வேண்டும். அதுக்கப்புறம் அது பலியிடப்பட வேண்டும். அதோடைய சாம்பல் கீழே விழும். அது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கொட்டப்படும். ரத்தம் அசைவாட்டு பலியாக போகும். ஆமென்.
நிறைய காரியங்கள் அதில் பலிபீடத்தில் நடக்கும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு இங்கே, இதுவே சர்வ அங்கே என்ன செய்யும், தகன பலியாய் முதலை பார்க்கிலும் முக்கியமானது, அதை விட முக்கியமானது அப்படின்னு செய்கிறார் சொல்கிறார். எதை சொல்கிறாருன்னா, உங்கள் முழு இருதயம், வேதம் சொல்லுது மகா திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுன்னா எது அது சொல்லுங்கள். ஏன் இருதயம்? அல்லேலூயா. எப்பவுமே நம்மளை சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம ஒன்றும் அவ்வளோ என்ன செய்யலை, இன்னும் பர்ஃபெக்டாக ஆகலை, அதுக்காக முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. மகா திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும் எது? என் இருதயம். என் இருதயத்தில் அப்பப்போ மகா திருக்கும் மகா கேடு என்ன செய்யுது, வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு என்ன செய்யுது போகுது. இந்த நண்டு பொந்துக்குள்ளேருந்து வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி திடீர்னு வரும்பொழுது இந்த ஜென்ம ஸ்பாபமும் இந்த ஜென்ம காரியங்களும் நம்முடைய சுயமும் அப்பப்போ என்ன செய்யுது, அது எங்கே தோன்றுறது அப்படின்னா உங்கள் இருதயத்தில் என்ன செய்கிறது, தோன்றுகிறதா இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் இருதயத்தை எனக்கு தா. உங்கள் இருதயத்தில் என்ன செய்யணும், ஆண்டவரை முழுமையுமா விசுவாசம், உங்கள் இருதயத்தை முழுமையுமா கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருதயத்தை என்னிடத்தில் கொடுத்தீங்கன்னா அதை மகா பரிசுத்தமான இடமா என்ன செஞ்சிருவேன், மாற்றுவேன். அப்புறம் மனிதனுடைய அவயவங்கள் ஒவ்வொரு இடமும் முக்கியமான இடம். அப்புறம் முழு மனது, மனதுனா சிந்தை. அல்லேலூயா. என்னது? சிந்தை. இதுதான் உங்களுடைய மெமரி பவர், இங்கே தான் இருக்குது. உங்கள் மெமரி பாயிண்ட் எல்லாம் ஃபுல்லாமே இங்கே தான் இருக்குது. என்ன, நமக்கு வந்து ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு லெஃப்ட் சைடு மூளை என்ன செய்யுமா, அதிகமாக வேலை செய்யுமா? அப்படியா? ஏதோ ஒரு சைடு ஆப்போசிட்டாக இல்லை டைரெக்டான்னு தெரில. நம்ம லெஃப்ட் சைடு யூஸ் பண்ணுறதா இருந்தால் இன்னொரு பார்ட் ஆஃப் மூளை என்ன செய்யுமா, கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யும். கவனிச்சிருக்கீங்களா? லெஃப்ட் ஹேண்டில் எழுதுகிறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக என்ன செய்வாங்க, யோசிப்பாங்க, கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திப்பாங்க, நம்மளை மாதிரி இருக்க மாட்டாங்க. ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுற எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாம் ஒரே குட்டையில் ஒரு மட்டையை தான் என்ன செய்வோம். அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதை நம்ம யோசிப்போம். அவங்க என்ன செய்ய போகிறாங்களோ அது நமக்கு செய்ய தெரியும். அவங்க இதை செய்ய போகிறாங்கன்னு நமக்கு முன்னாடி என்ன செஞ்சிடும் தெரியும். ஏன்னா நம்மளை மாதிரி தான் அவங்களும் என்ன செய்வாங்கன்றது அது காமன். இப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, உன் சிந்தை முழுசாக என்னிடத்தில் என்ன செஞ்சிடணும். சுயம் எங்கே வெளிப்படுறது அப்படின்னா முதல்ல இருதயம், அதை செயல்படுத்துறது எதுனா சிந்தை. உங்கள் இருதயம் அதை விரும்புச்சுன்னா சிந்தை அதை செய்ய என்ன செய்யும், பிளான் போடும். அல்லேலூயா. ஆமென். எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் இந்த சரீரம். ஆமாம், போய் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறது கையங்காலம் சரீரம் போய் என்ன செய்யுது. ஏவுறது எது? இருதயம். அதுக்கு பிளான் போடுறது மாஸ்டர் மைண்ட் எது? உங்கள் சிந்தை. பின்பதாக அது வேலை செய்யும் போது அதோடைய பாவமோ இல்லை அது பரிசுத்தமோ அது கிரியை நடப்பிக்கும் பொழுது உங்கள் சரீரம் அதை என்ன செய்கிறது, செய்து முடிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், உன் முழு இருதயம், அந்த இருதயத்தை எனக்கு கொடுன்றாரு. அப்புறம் முழு மனது, உன் சிந்தை. இந்த சிந்தை பிளான் போடுறதுல ரொம்ப தேறின ஒரு ஆள். நீங்கள் ஒன்று யோசிக்கிறீங்கன்னா அது எங்கெங்கெல்லாம் நடந்துச்சுன்னு உங்கள் மண்டை என்ன செஞ்சிடும், போய் ஒரு அனலைஸ் பண்ணி கொண்டு வந்து ஒரு டேட்டாவை கொடுத்துரும். எப்பா இதெல்லாம் எங்கெங்கே நடந்துச்சு, இதெல்லாம் இப்படி நடந்துச்சு, இதுக்கு இப்படிலாம் பண்ணாங்க, இதுக்கு இப்படிலாம் செஞ்ச இப்படிலாம் வந்துடும், இதுக்கு இதை செய்யலாம், இதுக்கு அதை செய்யலாம், ஒரு பெரிய லிஸ்ட்டை என்ன செய்யும் உங்கள் சிந்தை போட்டு கொடுக்கும். சொல்லணும், ஷட் அப். அல்லேலூயா. என்ன சொல்லணும்? வாய சிந்தையே, சுயத்தை யோசிக்க வைக்கிற சிந்தையே என்ன செய்யாத, என்ன குழப்பாத, அமைதியா. அல்லேலூயா. சீஷர்களாக மாறக்கூடாது, இயேசுவாக மாறிடணும். நிறைய பேருக்கு புரியல. அதாவது காற்றை கடலை பார்த்து பயந்து நடுங்கி ஐயரே அப்படின்னு கூப்பிட்ற ஆளாக இருக்கக்கூடாது, அதை பார்த்து அதற்ற ஆளாக என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் அதுதான் சிலுவையில் சொல்லிக் கொடுக்கிறார். அவர் அந்த இடத்துல என்ன செய்கிறார், மரிக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு கிருபாதார பலியாக என்ன செய்கிறார், பலியாக்கப்படுகிறார். ஆனால் அவரை பார்க்கிற இருதயங்கள்லாம் என்ன செய்கிறது, அவரை நோக்கி பார்க்கிற இருதயங்கள்லாம் ஒரு வியப்போடவே பார்க்குது. அவர் கடைசியாக தேவனே என் ஆவியும் கரங்களை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி அவர் ஜீவனை விடும் பொழுது அங்கே நிற்கிற 120 ஒருத்தன் சொல்கிறான், உண்மையாகவே இவர் தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. அவனுடைய நாவை கர்த்தர் மாற்றி அங்கே அறிக்கை செய்ய வைக்கிறார். ஏன்? அவருடைய மரணத்தை இதுவரைக்கும் ஒருவரும் இப்படி என்ன செஞ்சதில்லை,
மறிச்சது இல்லை. இப்படி ஒரு மரணத்தை நாங்கள் சிலுவையில் இது வரைக்கும் பார்த்ததில்லை. இது ஒன்றே வித்தியாசமாக இருக்கிறது. அதுவும் ஒரு குற்றமில்லாத இரத்தம். இது வரைக்கும் அதில் அடிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒன்று சிலுவை கிட்ட வரும்போதே ஓடுவாங்க, இல்லை ஏதாவது ஒன்று செய்வாங்க. ஆனால் இவர் தானாகவே சிலுவையை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மரணத்தை அவரே என்ன செய்கிறார், நோக்கி செல்லுகிறார். இவர் உண்மையாகவே தேவனுடைய குமார். இவருடைய மரணம் நடந்த உடனே தேசம் எங்கும் உலகம் எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்றான். இது வரைக்கும் ஒரு நாளும் நடக்காத ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை என்ன செய்கிற அந்த இடத்துல அநேக ஜனங்களுடைய கண்கள் காணுகிறது. யோசிக்கிறாங்க, இவர் உண்மையாகவே தேவனுடைய குமார், இவர் மேலே உண்மையாகவே ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது, இவரிடத்துல ஏதோ ஒரு அபிஷேகம் இருக்கிறது, இவரிடத்துல ஏதோ ஒரு கிரியை இருக்கிறது. இவருக்காக இந்த இயற்கை என்ன செய்கிறது, ஆமாம் காரிருள் ஒரு நாளும் ஒரு இடத்துலையும் உண்டாகினதில்லை. ஆனால் இவர் மரணத்துக்கு அப்போ என்ன செய்கிறது, உண்டாகுது. திரைச்சீலை ரெண்டாக கிளியுது, பூமி அதிர்ச்சி உண்டாகுது. இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு நாள் ஒருவர் என்ன செய்யலை, பார்க்கல. இது பார்த்த உடனே 100 சொல்றா, இவர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. என் இருதயத்தை அவர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். என் சிந்தையை அவர் சக்கமாக என்ன செய்யணும், திருப்பணும். அல்லேலூயா. அடுத்து முழு ஆத்மாவோடு, இப்போ தான் ஆத்மாவுக்கு வரார் பாருங்க. இந்த ஆத்மா மதில் மேல் பூனை, எப்பயும் சொல்வது தான், ஆவி கர்த்தரோடு கூட என்ன செய்யும், ஐக்கியத்தில் இருக்க விரும்பும். இந்த மாமிசம் சுயம் உலகத்தோடு இருக்க விரும்பும். இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் எங்கே இருக்குது, ஆத்மா இருக்குது. இந்த ஆத்மா ஆவி பக்கம் சாய போதா, இல்லை சரீரத்தின் பக்கம், சுயத்தின் பக்கம், அதாவது சிந்தையின் பக்கம் சாய போதா? இது ரெண்டு தான் ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலை கொண்டு நம்ம நிறுத்துகிறதா இருக்கிறது. என் ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறபடினால அது கர்த்தர் பக்கமாக என்னை இழுக்குது. ஆனால் என்னுடைய சரீரம் இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினாலே மண்ணுக்கு நேராக என்ன செய்யுது, இழுக்குது. ஆவி பரிசுத்தத்துக்கு நேராக போராடுது, சரீரம் என்ன செய்யுது, பாவத்துக்கு இழுக்கிறதுக்கு அதுக்கு நேராக போராடுது. நடுவில் ஆத்மா என்ன செய்யுது, ரெண்டு சைடும் கையை கொடுத்துட்டு இங்கிட்டா 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 என்ன செய்யுது, அலையுது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஊதின ஜீவ சுவாசத்தினால உண்டான அந்த ஆத்துமா என் பக்கமாக சாஞ்சதுன்னா அது ஜீவனுக்கு நேரம் என்ன செய்கிறது, நடத்தப்படுகிறது. நான் உனக்காக சிலுவையில் சிந்தின ரத்தம் வீணா போகலை. அந்த ரத்தத்தின் வல்லமை உன்னை என்ன செய்கிறது, பாதுகாத்துக்கொள்ளும், தற்காத்துக்கொள்ளும். நீ உனக்கு என்ன வச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த பக்கம் சாஞ்சதுன்னா இங்கேயும் கிடைக்கும். என்ன கிடைக்கும், உலகபூர்வமான சில பல சொற்ப ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா பிசாசு என்ன செய்கிறான், பழத்தை காட்டுறான், அதுக்குண்டான நினைவை எண்ணத்தை தூண்டுறான். அது பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு நலமும், அநேக அழகான பழமும் என்ன செய்யுது, சிந்தையில் தோன்றுது. அதை எடுத்து சரீரத்தில் என்ன செய்கிறா, புசிக்கிறா. அதனால் மொத்த மனுக்குலமும் என்ன செஞ்சிருச்சு, பாவத்தில் விழுந்தது. பாங்க, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின், ஆமாம் தேவருக்கு மேலாக உயர்ந்துடலாம். எங்கே உயர்ந்துடலாம், சேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலே உயரலாம். அப்படின்ன உடனே என்ன செஞ்சிருச்சு, ஜீவனத்தின் பெருமை. உடனே என்ன செஞ்சிருது, போய் எடுத்தா சாப்பிட்டா கீழே விழுந்தாச்சு. இப்போ இதே தான் ஆண்டவர் இங்கேயும் சொல்கிறாரு, சிலுவையிலே உனக்காக அந்த மரண காரியங்களை எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொண்டேன். இப்போ உனக்கு ஜீவ விருட்சத்தை வச்சிருக்கிறேன், உனக்கு முன்னாடி ஜீவனை வச்சிருக்கிறேன். நீ எதை எடுக்க போகிற? உன் மாமிசத்தின் பேச்சை கேட்டு, மாமிசத்துடைய காரியங்களை கேட்டு, உலக பிரகாரமான ஆலோசனை அனுபவங்களை கேட்டு உலகபூர்வமாக போக போறியா? இல்லை உன் ஆவி கர்த்தர் கொடுத்த தீபமாக இருக்கிற அந்த ஆவி உன்னை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்த விரும்பி கர்த்தருடைய வார்த்தை உன்னோடு கூட இடைபெற்று உனக்காக ரத்தம் சிந்தின ரத்தத்தை ஆண்டு உன்னை ஞாபகப்படுத்தி என் பக்கமாக வந்து இழுக்கும் பொழுது அங்கிட்டு போக போகிறோமா, இங்கிட்டு? அல்லேலூயா. எங்கிட்டு போக போகிறீங்க? எங்கிட்டும் போல, இப்படியே இருக்கிறேன் அப்படின்றீங்களா? அல்லேலூயா. கவனிங்க, நீங்கள் ரத்தத்துக்குள்ளே மறைந்திருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆவிக்குள்ளே என்ன செஞ்சிடணும்? ஆமாம். இல்லை இப்போதைக்கு எனக்கு இந்த உலகத்தில் கொஞ்சம் சுகபோகமாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பக்கம் போயிட வேண்டியதுதான். ஆனால் இது நிரந்தரமானது அல்ல, இது நித்தியமானது. இது நிரந்தரமானது அல்லவே அல்ல. உன் கண்ணுக்கு பார்வைக்கு வேணால் என்ன செய்யலாம், பிரம்மாண்டமாக தெரியலாம். கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது சோதம் எப்படி தெரிஞ்சான், பசுமையாக தெரிஞ்சிச்சான், ரொம்ப பச்சை பசேன்னு தெரிஞ்சிச்சான். அங்கேருந்து இங்கே பார்க்கும்போது ஆபிரகாமுடைய பச்சை பசேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இக்கரைக்கு அக்கறை,
எப்போவுமே பச்சை தான். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கரை நீ எப்படி பார்த்தாலும் பச்சையாக தான் இருக்கும். அல்லேலூயா. டாப் வியூ, சைடு வியூ, சுற்றி இருக்கிற அரௌண்ட் வியூ, என்ன வியூ பார்த்தாலும் இது எப்படி தான் இருக்கும். ஆமாம், இது ஏன்னா கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம், இது ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம், எனக்காய் ரத்தம் சிந்தி மரித்த தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடம். எப்பவும் பச்சை பசையில் தான் என்ன செய்யும், இருக்கும். ஆனால் இதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணின நான் உன் ஆவியை என் பக்கமாய் சாய்க்கும்படியாய் விரும்புகிறேன். உன் ஆத்துமாவுக்கு நான் உத்தரவாதி என்று சொல்லுகிற கர்த்தர் இந்த பக்கம் இருக்கிறார். இன்னும் பிசாசும் சொல்லுவான், உன் ஆத்துமாவுக்கு நான் கேரண்டி. என்ன கேரண்டி? நரகத்துக்கு போகிறதுக்கு நான் கேரண்டி. நம்பி வரலாம். எங்க அப்படி சொன்னால் நீங்கள் யாரும் போக மாட்டீங்க. அவன் சொல்லுவான், சார் 5 வருஷம் வாரண்டி சார், 10 வருஷம் கேரண்டி சார் அப்படின்னா என்ன செய்வீங்க? வாங்கிடுவீங்க. அப்புறம் சார் அது அவ்வளோதான் சார், அது போன வருஷம் சொன்ன ஆஃபர் அதோட முடிஞ்சு போச்சு, இந்த வருஷம் நீங்கள் தான் என்ன செய்யணும். இது பிசாசு கொடுக்குற ஆஃபர். சொல்லும் போது எப்படி தான் இருக்கும், பெருசாக இருக்கும், அப்படிதான் ஆச்சா பூச்சான் இருக்கும். போனதுக்கப்புறம் மேலேருந்து கீழே நீ விழுந்தா எனக்கு என்ன, நீ மேலேருந்து கீழே விழாமல் நின்று அங்கே இருந்தா எனக்கு என்ன, என் பக்கம் வந்தாச்சு, நீ எப்படி போனாலும் எங்கே தான் வரணும், நரகம் தான். இப்போது உங்கள் சரீரத்தில் உங்கள் சிந்தையில் யோசிக்கிற காரியங்களை நன்றாக யோசிங்க. நம்ம கர்த்தருக்கு ஏதுவானதை யோசிக்கிறோமா, கர்த்தருடைய ஆவியானோட துணையோடு யோசிக்கிறோமா, அந்த பலத்தில் தான் நம்ம கடந்து செல்கிறோமா என்பதை ரொம்ப யோசிங்க. இதில் அடுத்து அவர் சொல்கிறது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பெண்ணிடத்தில் அன்பு கூறுதுமே. இப்போது ஆண்டவர் இங்கே கடைசியாக கற்பனைக்கு வராரு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பேரிடத்திலும். ஆமாம், ஏற்கனவே நான் உங்களுக்கு நிறைய வர சொல்லிட்டேன். நான் அந்த 3 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு மீண்டும் ஞாபகம். இருதயம், உன் மனது, உன் ஆத்துமா, இது 3ம் முழுதாக என்ன செய்யணும், ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கப்படுமானால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் ஆத்மாவுக்கு நான் கேரண்டி. அல்லேலூயா. ஒரு சாதாரண உலக பொருளை வாங்கி அவன் சொல்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா அதுக்கு கேரண்டி கிடையாது. செல்லை வாங்குறீங்க, 1 வருஷம் கேரண்டி, தண்ணியில் போட்டால் கேரண்டி கிடையாது. ஆக்சிடெண்ட் ஆகி ஏதாவது டயரில் வச்சு உடஞ்சா சுக்குநூறு ஆனால் கேரண்டி கிடையாது. சில பொருள்கள்லாம் சில காலத்தான் கேரண்டி, அதுக்கப்புறம் கேரண்டி கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் லைஃப் லாங்க்கு நான் கேரண்டி, ஆனால் இதை நான் சொல்கிற மாதிரி தான் என்ன செய்யணும், நீ நடக்கணும். அல்லேலூயா. என் ஆயுசு முழுவதுக்கும் ஒருத்தர் கேரண்டி பண்ணுறாரு. அவர் ரொம்ப எளிமையாக சொல்கிறாரு, உன் இருதயத்தை எனக்கு உன் முழு சிந்தையோடு இடத்துல அன்பு கோரு, உன் முழு பலத்தோடு இடத்துல அன்பு கோரு. கவனிங்க, முழு பலம் ஆண்டவரிடத்தில் அநேக நேரத்தில் காணாமல் போயிடுது. முழு பலத்தோடு அன்பு கூறுங்கள்னு சொன்னால் அதோடைய வார்த்தையை கேட்டு 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 பழக பழக புளிக்கும் சொல்லுவாங்களே பால், அது மாதிரி கேட்டு 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 பழகிருச்சு. ஆமாம், அதான் சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க, ஆமாம் அப்படி தான் சொல்லுவாங்க, நம்ம ஆட்டுக்கு அப்படி தான் இருக்கிறோம் அப்படின்னா அப்படி தான் என்ன செய்கிறாங்க. இப்போ அது அப்படியே பழக்க கிறிஸ்தவங்களை இப்போ மாறிட்டோம். முதல்ல வந்து பாரம்பரிய கிறிஸ்தவங்களாக இருந்தாங்க, அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறி கொஞ்சம் ஆவிக்குள்ளே வந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பழக்க கிறிஸ்தவங்களாக மாறிடுச்சு. வழக்கம் அது பழக்கமாக என்ன செஞ்சிருச்சு மாறி. எப்படி வாரந்தோறும் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் இப்படி தான் என்ன செய்வோம் வருவோம், வாரந்தோறும் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் இப்படி தான் என்ன செய்வோம் இருப்போம், வாரந்தோறும் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் இப்படி தான் என்ன செய்வோம். அல்லேலூயா. உங்கள் ஆத்மாவுக்கு கேரண்டி யாரு? யாரு? ஆண்டவரா? ஆண்டவர் தாங்க கேரண்டி. அல்லேலூயா. ஆனால் அதுக்கு நம்ம தகுதியானவங்களாம் என்ன செய்யணும், கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்த்துக்கணும். ஆமென். கவனிங்க, எல்லா இடத்துலையும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறாருங்க. நீங்கள் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ, இதுதான் சத்தியம். ஆண்டவர் என்னை எல்லா இடத்துலையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என் ஆத்மாவுக்கு அவர் கேரண்டி அப்படின்னு கேரண்டி பண்ணுறார். நான் தான் உன் ஆத்மாவுக்கு, என்னை தவிர வேறு ஒருவர் தேவன் இல்லை, நானே கர்த்தர். அவர் சொல்லும் போதெல்லாம் அடித்து சொல்வார், நான் ஒருவரே தேவன். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவர் ஒருத்தர் மாத்திரம்தான் ஆண்டவர். உலகத்தில் தேவர்கள் உண்டு என்று சொல்லலாம், ஆனால் தேவர்களுக்கெல்லாம் தேவன் அவர் ஒருவர் மாத்திரம்தான்.
அவர் ஒருவர் தான் ராஜாதி ராஜா, அவர் ஒருவர் தான் கத்தாதி கர்த்தர். வேதம் அனைத்தும் உண்மை. அவர் கடைசி நாட்களில் பூமியில் வந்து நிற்பார். அப்போ அவரை பரியாசம் பண்ண வாயெல்லாம் என்ன செய்யும்? அப்போ என்னென்ன பேசணுமோ அப்போல்லாம் என்ன செய்யும்? பேசி புலம்பி அதெல்லாம் பண்ணும். ஆனால் இப்போ நான் சொல்ல வருகிறது சபைக்கு. ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் ஆத்மாவுக்கும் என் ஆத்மாவுக்கும் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் கேரண்டி. ஆனால் உன் முழு இருதயம், உன் முழு சிந்தை, உன் முழு பலம் இது என்ன செய்யணும்? முழு ஆத்மாவோடு என்னில் அன்பு கூறணும். அல்லேலூயா. கரும்பு தின்ன கூலி அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரும்பு திங்கிறதுக்கு யாராவது கூலி வாங்குவாங்களா? திங்கிறது கரும்பு, அதுக்கு கூலி வேணுமா? அப்படி கொடுத்தா வேணான்னு சொல்லுவோமா? இப்போ உங்களுக்கு ஒரு வேலையை கூப்பிடுறாங்க, வாங்க சக்கரை ஆலையில் உங்களுக்கு ஒரு வேலை, தினந்தோறும் 10 கரும்பு என்ன செய்யணும்? ஒரு கரும்புக்கு 5000 ரூபா உங்களுக்கு சம்பளம், 10 கரும்புக்கு. ஆமாம், நீங்கள் 1000 கணக்கில் சம்பாதிக்கிற வாய்ப்பு. அப்படி என்ன செய்கிறோம்? கூப்பிட்டா கியூ எப்படி நிற்கும்? ஆமாம், அந்த கம்பெனிலேருந்து நம்ம ஊர் வரைக்கும் கியூ நிற்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு வாய்ப்பு எங்கேயாவது கிடைக்காதான்னு இப்போ என்ன செய்கிறோம்? நம்ம கரும்பு திங்கிறதுக்கு கூலி தராங்க. 10 கரும்பு தான், நம்ம விட்டு 50 கரும்பு மேய்ஞ்சி தள்ளுவோம். ஆனால் 10 கரும்பு தான் அவங்க ஆர்டரை சொல்கிறாங்க. அது ரொம்ப ஈஸியாக என்ன செஞ்சிடலாம்? சாப்பிட்றலாம். இது கூப்பிட்டா என்ன செய்வோம்? போவீங்களா போக மாட்டீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, என் சமூகத்தில் உட்காந்து இல்லை தினந்தோறும் காலையில் எந்திரிச்சு என்னை நோக்கி பார்த்து அப்பான்னு கூப்பிடு, அது போதுன்றார். அல்லேலூயா. முழு மனசோட கள்ளங்கபடம் இல்லாமல் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னை இன்னைக்கு காலையில் எந்திரிக்க வச்சிங்களே, நன்றி அப்பா. இந்த காலையில் எனக்கு உங்கள் கிருபையை கொடுத்தீங்களே, நன்றி அப்பா. என் கண்ணில் வெளிச்சத்தை கொடுத்தீங்களே, நன்றி அப்பா. என்னைக்கு நாள் முழுசும் இதுதான் அவர் அன்பு கூறுறது. உங்களை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, இன்னும் உங்களை நேசிப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை நீ காலையில் எழுந்து சொல்ல மாட்டீங்களான்னு எதிர்பார்க்குறார். இதுக்கு அவர் ஆத்மாவுக்கு கேரண்டி வேறு என்ன செய்கிறாரு? இந்த வார்த்தை சொல்கிறதுக்கு வலிக்க போதா நமக்கு? நம்ம எவ்வளோ வார்த்தை அல்வாவாக பேசுகிறோம், இந்த 4 வார்த்தை பேச மாட்டோமா? இது நீங்கள் ஆண்டவர் பார்த்து சொன்னீங்கன்னா, அன்பு கூர்ந்தீங்கன்னா, உங்கள் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு நீங்கள் அன்பு கூறும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஆத்மாவை நான் என்ன செய்கிறேன்? பாதுகாக்கிறவராக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். கடைசி ஒரு வசந்த வாசித்து முடிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 13 வாசிக்கிறேன். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளை படவர்களுக்காக யோசேப்பு அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளம் ஆவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். அல்லேலூயா. இங்க சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி என்ன செய்கிறார்? அநேகருடைய இருதய சிந்தைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் அநேகர் என்ன செய்திருக்கிறோம்? எழுகிறதுக்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளத்துக்கும் என்ன செய்கிறார்? இவரை ஆமாம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ சொல்கிறாரு மரியாளை பார்த்து, உன் ஆத்மாவையும் ஒரு பட்டம் என்ன செய்யும்? உருவி போகும். அல்லேலூயா. கவனிங்க, நான் சீக்கிரமாக துரிதமாக முடிக்கிறேன், சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன். கவனிங்க, என் இருதயம் என்னுடைய பிள்ளை மீது என்ன செய்கிறது? ஆமாம், அதிக அளவில் பாசமாக இருக்குது. இப்போது என் இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கேட்கிறது. நீ இயேசுவை குறித்து அவர் சொல்லும்போது சிமியோன் சொல்கிறார், ஆசீர்வதித்து மரியாள் நோக்கி, உன்னுடைய இருதய சிந்தைகளை வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதுக்கும் எழுகிறதுக்கும் இவர் என்ன செய்வார்? இவர் ஒரு காரணமாக இருப்பார். அநேகர் எழுவாங்க, அநேகர் என்ன செய்வாங்க? விழுந்து போவாங்க. இப்போ சிலுவையை சுற்றி நின்று இவர் சிலுவையில் அறையும் சொன்னதெல்லாம் யார்? அவரோட கூட இருந்த அந்த ஊரால் தான், அதே யூத ஜனம்தான், அதே கூட்டம்தான். இப்போ அவங்க எல்லாம் விழுகிறதுக்கு என்ன செய்கிறாங்க? சில காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் அதே கூட்டத்தில் அவரால் சுகம் பெற்ற, அவரால் அற்புதங்களை பெற்ற, அவரால் குணமான அநேகர் என்ன செய்கிறாங்க? அவங்களும் என்ன செய்கிறாங்க? சுற்றி நிற்கிறாங்க. அவர் பவனியாக போகும் பொழுது, அவர் சிலுவையை சுமந்து போகும் பொழுது அநேகர் அவருக்காக என்ன செய்கிறாங்க? அழுகிறாங்க. அநேகர் அவருக்காக பரிதபிக்கிறாங்க. சிரேனை ஊராகிய சீமோன் என்ன செய்கிறான்? அவனை கூப்பிட்டு சிலுவையை சுமந்து போக சொல்கிறாங்க. அவனுக்காக என்ன செய்கிறா? சிலுவையை அவன் சுமக்கிறான். இங்கே இவன் ஆத்துமாவை ஒரு பட்டை என்ன செய்கிறது? உருவி போகிறதா இருக்கிறது. என்னன்னா, உன் பிள்ளை என்ன செய்யும்? உன் மகன் இயேசு கிறிஸ்துவாகி உன் மகன் என்ன செய்ய போகிறான்?
அவர் மரிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த தாயாருடைய இருதயத்தை என்ன செய்கிறது? ஒரு பட்டயம் உருவி போகிறது. இப்போ இந்த வார்த்தையை கேட்கும்போது அவங்க யோசிக்கிறாங்க, என் பிள்ளை என்ன செய்ய போகுது? மரிக்க போகுது. எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். நான் எப்படி வந்தேன், நான் எப்படி மறிக்க போகிறேன், எதற்காக வந்தேன், இது எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் இவர்கள் தாயாக இருக்கிறதுனால, அவரிடத்துல அதிக பாசம் வச்சதுனால அவர் என்ன செய்கிறாருன்னா, இவரை விட்டு தூரம் என்ன செய்கிறாரு? போகிறார். கவனிங்க, அவர் உங்களுக்காக எனக்காக செய்த தியாகங்களை நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி விவரிக்கிறேன். தன்னுடைய தாயாரை விட்டு என்ன செய்கிறார்? தூர போகிறார். தன்னுடைய தாயை அவாய்ட் பண்ணுறார். அவரை பார்க்க வராருன்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, இங்கே இருக்கிற என் வார்த்தையை கேட்குற இவர்களே எனக்கு தாயாரும் சகோதரருமாக இருக்கிறாங்க, அவர்களை என்ன செய்யலை, பார்க்க விரும்பலை, சொல்ல என்ன செய்கிறாரு பாருங்க. அவர் என்ன காரியத்துக்காக வந்தார் என்பதை அவர் அறிந்தபடியினால, அவர் எதற்காக அழைக்கப்பட்டார், எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டார், நேற்று நான் ஒரு வசனத்தை சொன்னேன், இதற்காகவே இந்த வேலைக்கு என்ன செய்தேன், வந்தேன் அப்படின்னு அவர் சொல்றார். ஒருவேளை நான் இந்த காரியத்தை விடுதலையாக்கும் என்று சொல்வேனோ? இல்லையே, இந்த காரியத்துக்காக தான், இந்த வேலைக்காக தான் இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சேன், வந்த. இதை அவர் அறிந்தவராய் செயல்பட. ஆனால் மரியாளோ பாசத்தின் நிமித்தம் என்ன செய்கிறாங்க? அவரை சுற்றி வராங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களை அவாய்ட் பண்ணுறார். பெத்த தாய் என்ன செய்கிறார்? அவர் அவாய்ட் பண்ணுறார். யாருக்காகனா? உங்களுக்காக, எனக்காக. அல்லேலூயா. இந்த வார்த்தையை அவள் கேட்கும் பொழுது அவள் இருதயத்தில் என்ன செய்கிறதா? ஒரு பட்டயம் உருவி போகத்தக்கதாக இருக்கிறது. அநேகர் விழுகிறதற்கு, அநேகர் எழுவதற்கு இவர் காரணமாக இருப்பார். ஆனால் அது இவருடைய மரணத்தில் என்ன செய்யும்? நிகழும். அல்லேலூயா. அந்த பெற்ற தாயுடைய ஆத்மா வியாகுலப்படுகிறதா இருந்தாலும் கடைசி நேரத்தில் அவர் சொல்கிறாரு, அந்த ஆத்மாவில் பட்டயம் உருவி போன இடத்துல காயங்கட்டுறாரு, ஸ்திரீயே அதோ உன் மகன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் நான் உன் மகன் இல்லை, நான் எதற்காக வந்தேன்னு உனக்கு தெரியும், நான் எப்படி உன் வயிற்றில் உருவானேன் என்று உனக்கு தெரியும், நான் எதற்காக அழைக்கப்பட்டேன் என்று உனக்கு முன்பதாகவே தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்டது. இவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, இவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கியவர் ரட்சிக்கிறவராக இருப்பார். ஆகவே அவர் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறதுக்காக தான் பிறக்கப்பட்டார், உனக்கு ஏற்கனவே தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டாயிற்று. ஆனால் இருந்தாலும் அந்த இருதயத்தின் பட்டயத்தை உருவி போன அந்த இடத்தை அவர் காயங்கட்டும்படியாய் அந்த இடத்துல அவர் அதை சரி செய்கிறார். ஆனால் அவருடைய இருதயமும் கொஞ்சம் அங்கலாய்க்கிறது தான் இருக்கிறது. அல்லேலூயா. கடைசி நேரத்தில் அவங்கள யோசிக்கலைன்னா, ஒரு தாய் இதோ உன் மகன் என்ன செய்ய மாட்டார், அவங்க மேலே என்ன செய்கிறார்? ஒரு கரிசனையோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்களேன், அவர் எந்த முக்கில் எந்த வேலையில் இருந்தாலும் உங்களையும் என்னையும் குறித்து யோசித்துட்டே தான் இருப்பார். அவர் ஆத்மா நம்ம ஆத்மாவோடு தான் என்ன செய்கிறது? நினைவாக இருக்கிறது. அல்லேலூயா. காலையில் அந்த என் நினப்பாவே இருப்பவர் ஏசையா, அதில் அந்த ஏழை என்ன நினச்சவரை அப்படின்னு யோசிக்கும் போது, நான் ஒரு கிட்டத்தட்ட 20 நாளாக இங்கே தான் செய்கிறேன், இங்கே தான் இருக்கிறேன், புல்பிட்டே கதின்னு தான் இருக்கிறேன். அப்போ அந்த வார்த்தை என்னை ரொம்ப நொறுக்குச்சு. ஆண்டவரே, சிலுவையில் என்னை யோசிக்கிறதுக்கு நான் ஒரு பொருட்டே அல்ல. எனக்கு அம்மா அப்பா எல்லாம் இருந்தும் என்னை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்கன்னு உங்கள் நேசத்தை நினைக்கும் பொழுது என்னுடைய எல்லாமே ஆஃப் ஆகுது. என்னுடைய எல்லா சிந்தை, என்னுடைய எல்லா மைண்டும் ஆஃப் ஆகி உம்முடைய அன்பை மட்டும்தான் என்ன செய்யுது? யோசிக்குது. பாருங்க, எனக்காக ஏழை என்ன நினைச்சவரே, தாயின் கருவிலை என்னை தெரிந்தவரே, என்னுடைய தாயின் கருவிலை உருவாகும் முன்னமே என்னை நினைச்சிருக்கிறார். என்னை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே அவர் சிலுவையில் எனக்காக, என் ஆத்மாவுக்காய் மரித்திருக்கிறார். என் ஜீவனுக்காய் அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். என்ன நினைச்சு அவர் என்ன செய்திருக்கிறார்? இவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்காக அவ்வளோ செய்தாரே, எனக்கு இப்போ அவர் செய்யாமல் இருப்பாரா? என் ஆத்மாவுக்கு ஒரு காரியம்னா அவர் கலங்காமல் இருப்பாரா? அல்லேலூயா. உங்கள் ஆத்மாவுக்கு ஒரு கலக்கம் வருதுன்னா அதை நினச்சி அவர் தான் மிகவும் அதிகமாக என்ன செய்கிறார்? கலங்குகிறவராக இருக்கிறார். ஆனால் கிரியை செய்கிறதுல அவர் சித்தத்தின்படி தாங்க செய்கிறார். இதை நான் கண்டு உணர்ந்து அறிந்து பார்த்ததில் எனக்கு எவ்வளவு கலக்கம் வந்தாலும் அந்த கலக்கத்தில் என் கூட ஆறுதல் படுத்துவாரே தவிர அதை மாற்றி போடுவதற்கோ இல்லை அதை சரி செய்வதற்கோ அவருடைய வேலையை வச்சிருக்கிறார். அப்போ தான் அது என்ன செய்கிறது? சரியாகுது. அது வரைக்கும் நான் அவருடைய சமூகத்தில் இருக்கும் வரைக்கும் என்னை தேற்றி 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 என்ன செய்கிறார்? கொண்டு போவார். ஆனால் அவர் சித்தத்தின்படி தான் என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறவராக இருக்கிறார். கவனிங்க, உங்கள் ஆத்மாவுக்கு அவர் உத்தரவாதியாக இருக்கிறார். அங்கலாய்க்கிற அந்த தாயாருடைய ஆத்மாவுக்கு அவர் உத்தரவாதியாக இருந்தார்.
கடைசி நேரத்தில் ஜீவனுடன் போது கூட அந்த ஆத்மாவை விட்டுட்டு போகணும்னு என்ன செய்யலை நினைக்கிறேன். அந்த ஆத்மாவுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தி வச்சுட்டு போகணும்னு அந்த ஆத்மாவுக்கு அங்கலாய்க்கிற தேவன் உங்களுடைய என்னுடைய தேவனாக இருக்கிறார். அவர் உங்கள் ஆத்மாவை விட்டுருவாரா? அவர் உங்கள் ஆத்மாவை அழிந்து போகிறதுக்கு இடம் கொடுப்பாரா? அல்லேலூயா. பிசாசு உன்னை சுடகிலே புடைக்கிறதுக்கு என்ன செய்தான்? உத்தரவு வாங்கி கொண்டான். ஆனாலும் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக ஜெபம் பண்ணுறேன். அல்லேலூயா. இதுதான் என் தேவனுடைய ஆத்மா. என் ஆத்மா சுலகளை புடைக்கிறதுக்கு என்ன செய்யுது? உத்தரவு வாங்கியாச்சு. இப்போ நான் புடைக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் என் ஆத்மாவுக்காக ஜெபிக்கிறவர், எனக்காக திறப்பில் நிற்கிறவர், எனக்காக வேண்டுதல் செய்கிறவர் என் ஆண்டவர். என் ஆத்மாவை குறித்து அதிக அக்கறை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் ஆத்மாவை ஆவியின் பக்கமாக சாய பண்ணுவீங்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தர ஆசீர்வாதத்தை, நீங்கள் ஒரு நாளும் எதிர்பார்த்திராத ஆசீர்வாதத்தை உங்கள் இருதயத்தை காண, உங்கள் கண்கள் காண, உங்கள் சிந்தை அறிய அவர் உங்களுக்கு என்று அதை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். உங்கள் இருதயத்தை கை வச்சு சொல்லுங்கள். ஆத்மாவே, 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 கர்த்தரை சார்ந்துகள், கர்த்தரை சார்ந்துகள், கர்த்தரை சார்ந்துகள். உன் ஆத்மாவுக்கு அவரே இன்பமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென்.